புதுச்சேரியிலுடைய நிலவரம் தற்பொழுது எப்படி இருக்கிறது? பல்வேறு தகவல்களை அளிப்பதற்காக எமது செய்தியாளர் எழில் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். எழில், வணக்கம். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க 92.42 விழுக்காடு சதவிகிதம் தேர்ச்சி இருக்கிறது இந்த ஆண்டு அப்படின்னு. மேலும் பல்வேறு தகவல்கள் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து என்னென்ன? எழில். குறிப்பாக நீங்கள் கூறியது போல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று வெளியிடப்பட்டது. இதில் குறிப்பாக 92.42% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் ஒட்டுமொத்தமாக 948 மதிப்பெண்கள் பெற்று 4 மாணவிகள் முதலிடம் பிடித்துள்ளனர். மேலும் 947 மதிப்பெண்கள் பெற்று 18 மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும், 946 மதிப்பெண்கள் பெற்று 13 பேர் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், நான் தற்பொழுது நிற்கும் பள்ளியானது அமலர் போகும் மேல்நிலைப் பள்ளி. இந்த மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த பிரீத்தி நம்மிடையே உள்ளார். அவரிடம் அவர் பெற்ற மதிப்பெண் குறித்து கேட்போம். வணக்கம் பிரீத்தி, நீங்க மாநில அளவில் வந்து முதலிடம் பெற்றிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களோட மகிழ்ச்சி? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பிரின்சிபால் தான் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணாரு. இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தென் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பேச்சு எதுவும் வரல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேக்ஸ்ல சென்டம் வாங்கிக்கிறேன், பிரெஞ்சில் சென்டம் வாங்கிக்கிறேன், இங்கிலீஷ்ல 98, சயின்ஸ்ல சென்டம், சோஷியல் சென்டம் வாங்கிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து மெடிசன் ஆகணும்னு ஆசை, தென் IAS படிக்கணும்னு ஆசை. குறிப்பாக நாம் மாநில அளவில் முதலிடம் பிடித்த பிரீத்தி என்ற மாணவியிடம் பேசினோம். மேலும் வந்து இதே பள்ளியில் படித்த 6 மாணவர்கள் வந்து மாநில அளவில் 2ஆம் இடத்தையும், 4 மாணவர்கள் வந்து மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர்.